பொன்னியின் செல்வனில் ஒன்றாக நடித்த சியான் விக்ரமும் நடிகர் ரவி மோகனும் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ் மோதலில் இறங்கியுள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. நடிகர் விக்ரமும் நடிகர் ரவி மோகனும் நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் இருவரும் மணிரத்னம் இயக்கிய மாஸ்டர் பீஸ் திரைப்படமான பொன்னியின் செல்வனில் இணைந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் விக்ரம் ஆதித்த கரிகாலனாகவும் ஜெயம் ரவி பொன்னியின் செல்வனாகவும் நடிச்சிருந்தாரு. அப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் விக்ரம் மற்றும் ரவி மோகன் ஆகியோர் சோலோ ஹீரோவாக நடித்த 2 படங்கள் ஒரே நாளில் போட்டி போட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த வகையில் விக்ரம் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் வீர தீர சூரன் படத்தின் 2ஆம் பாகம் வருகிற மார்ச் மாதம் 28ஆம் தேதி ரமலான் விடுமுறையை ஒட்டி ரிலீஸ் ஆக இருக்கான். அந்த ரிலீஸ் தேதியை ஜெயம் ரவி நடித்துள்ள ஃபேண்டசி திரைப்படமான ஜூனியும் லாக் செய்து இருக்கிறதா. அந்த ரிலீஸ் தேதியை ஜெயம் ரவி நடித்துள்ள ஃபேண்டசி திரைப்படமான ஜீனியும் லாக் செய்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த 2 படங்களுமே இந்த ஆண்டின் அதிக எதிர்பார்க்கப்படும் படங்கள்ல ஒன்றாம். இது ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுனால பாக்ஸ் ஆஃபீஸில் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் படத்தை அருண்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வில்லனாக எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்காரு. இதன் 2ஆம் பாகத்தை தான் முதல்ல ரிலீஸ் செய்ய இருக்காங்க. அதை தொடர்ந்து முதல் பாகம் வெளியிடப்படுமா. இந்த படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆவதாக இருந்துச்சு. விடாமுயற்சி ஏற்படுத்திய குழப்பத்தினால தற்போது மார்ச் மாதத்திற்கு தள்ளி போயிருக்கு. அதே போல ரவி மோகன் நடித்துள்ள ஜீனி திரைப்படத்தை அர்ஜுனன் இயக்குறாரு. இவர் இயக்குனர் மிஸ்கினிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். இப்படத்தை வேல்ஸ் ஃபிலிம் நிறுவனம் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இப்படத்தில் நடிகர் ஜெயம் ரவிக்கு ஜோடியா கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி ஷெட்டி, வாமிகா கபி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.